நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். போதை மாத்திரை புழக்கம் அதிகரிப்பு, குற்றவாளிகளின் முழு நெட்வொர்க்கையும் கண்டறிந்து நடவடிக்கை. சென்னை வியாசார்பாடி டாக்டர் அம்பேத்கர் அரசினர் கலைக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து போதைப்பொருள் விழிப்புணர்வு தொடர்பான கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மாணவ மாணவிகள் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது மேடையில் உரையாற்றிய காவல் ஆணையர் அமல்ராஜ், சென்னை மாநகரில் இந்த அளவிற்கு பெரிய அளவில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துவது இதுவே முதல் முறை என குறிப்பிட்டிருந்தார். பின்னர் சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: போதைப் பொருளுக்கு எதிராக காவல்துறையின் அனைத்து பிரிவினரும் ஒருங்கிணைந்து தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். போதைப்பொருள் விற்பனை மற்றும் கடத்துதலில் ஈடுபடும் குற்றவாளிகளின் முழு நெட்வொர்க்கையும் கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறோம். சமீப காலமாக போதை மாத்திரைகள் பயன்படுத்தும் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த போதை மாத்திரைகள் எங்கிருந்து வருகின்றன, அவற்றை விநியோகிப்பவர்கள் யார், எந்த வகையான செயல்பாடுகளில் குற்றவாளிகள் ஈடுபடுகின்றனர் என்பதை முழுமையாக கண்டறிந்து சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். This dancer here, English temple, sir. Mailegan the road in Pune. இப்போ நீங்கள் வெளியே வரலாம். அனைவருக்கும் வணக்கம். சென்னை மாநகர
காவல்துறையில் Good morning to one and everyone present here. It is my privilege and honor to extend warm welcome to all of you to this mass drug awareness campaign titled Drug Free Tamil Nadu 2026 with the tagline I am against drugs, organized with the shared vision of building a healthy, safe and drug free society. I extend a heartfelt welcome to our respected Commissioner of Police, Greater Chennai, Thiru Amalraj IPS sir, and Additional Commissioner of Police Thiru Kapil Kumar C. Saratkar sir, IPS, Joint Commissioner of Police Thiru M. Manohar IPS, and other police officers, Mr. Hari Krishnan, Head of the IIT Outreach Program, Dr. Ambedkar Government Arts College Vice Principal and other faculty, esteemed professors, representative of various NGOs, dedicated anti-drug volunteers, members of media, and school and my dear school students and college students. Drug abuse is not merely a law enforcement issue, it is a social challenge that affects families, education institutes, and the future of our nation. I encourage every participants to actively engage in today's program, learn from every activity. We have a lot of activities planned today, and become an ambassador for drug-free society in your home, school, college, and community. Let's join hands to spread awareness, inspire positive change, and build a healthier, safer, brighter future of our youth. So today's campaign is a significant step towards empowering our youth with the knowledge, confidence, and courage to say, I am against drugs. Thank you, and I wish you. கரெக்டா போ. ஜெய் அட்வான்ஸ் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த 2 லட்சம் பேர்ல இருந்து 16,000 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. 16 லட்சம் பேர்ல இருந்து ஒரே ஒரு சதவீதம் 16,000 பேருக்கு தான் இந்தியா முழுக்க இருக்க 23 IIT படிக்க சீட்டு கிடைக்கும்.
இருக்க ஐஐடி மெட்ராஸ்ல படிக்கணும், முதல் 1000 ரேங்க்ல இருக்கணும். அது தமிழ்நாட்டுல இருந்து 40 பசங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தா பெரிய விஷயம். அரசு பள்ளியில இருந்து 5 பசங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தா பெரிய விஷயம். ஆனா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னதற்கு அப்புறமாக பெரம்பூர் கான்ஸ்டிடன்சில அவருடைய சட்டமன்ற தொகுதியில அரசு மேல்நிலை பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிய 4 வாரம் ட்ரெயின் பண்ணோம். அந்த ட்ரைனிங்ல அந்த பிள்ளை இன்னைக்கு ஐஐடி மெட்ராஸின் தேர்வு எழுதுவதற்கு தகுதியா இருக்கின்றது. முதலமைச்சர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி தான். ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்மணியான இப்படி பண்ண முடியுதுன்னா இன்னைக்கு அனைத்து ரெஸ்பான்சிபிளோட இருக்கக்கூடிய நாம இந்த சமூகத்துல இந்த சமுதாயத்துல நல்ல மனிதர்களாக பெரிய ஆளவர் வேண்டாம், இன்னொருத்தருக்கு துரோகம் செய்யாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டாலே போதும், அது வெற்றியை நோக்கி நகரக்கூடும். இன்னைக்கு 2 பக்கம் இருக்கீங்க. இந்த பக்கம் எல்லாம் கல்லூரி மாணவர்கள், இந்த பக்கம் எல்லாருமே பள்ளி மாணவர்கள். இப்ப 2 பேருமே நான் சொல்றத சொல்ல போறீங்க. சொல்லலாமா? ரெடியா? ஓகேவா? எனக்கு வேண்டாம் அப்படியே இந்த கைய நெஞ்சு மேல வச்சு அப்படி கம்பீரமா எந்திரிச்சு அப்படி சொல்லும் போது சொல்லுவோம், எனக்கு வேண்டாம். எந்திரிச்சு நீங்க கூட சொல்லலாம், தாராளமா சொல்லுங்க. எந்திரிச்சு எல்லாருமே சேர்ந்து அடுத்த ஒரு 5 செகண்ட் 10 எந்திரிச்சு பார்ப்போம். குயிக்கா உங்களை எல்லாமே கேமரா கவர் பண்ண. இவ்வளவு பெரிய அளவிற்கு எண்ணிக்கையில் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துவது இதுவே முதல் முறை. இந்த நிகழ்ச்சியில் 6000க்கும் அதிகமான மாணவர்கள் மாணவியர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி என்பது கல்லூரியில் பள்ளியில் நடக்கின்ற எத்தனையோ நிகழ்ச்சியை போன்று ஒரு நிகழ்ச்சி அல்ல. உங்களை இன்று காவல்துறை அதிகாரிகள் சந்தித்து இந்த சமுதாயத்தை பாதிக்கின்ற நிகழ்ச்சிகளில் நிகழ்வுகளில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்மை எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு ஒரு கணம் உணர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு. இன்றைய சமுதாயத்தில் நம்மை அதிகமாக பாதிக்கின்ற நிகழ்வுகளில் ஒரு முக்கியமான நிகழ்வு விபத்துகள். ஏராளமான விபத்துகளை சாலைகளில் நாம் காண்கிறோம். தினமும் சாலை விபத்துகளில் மக்கள் உயிரிழப்பதையும் சாலை விபத்துகளில் காயப்படுவதையும் நாம் பத்திரிகையின் வாயிலாக தொலைக்காட்சியின் வாயிலாக சில நேரங்களில் நேரடியாக கூட காண்கின்றோம். காரணம், எல்லோருமே சாலைகளை தினமும் பயன்படுத்த கட்டாயப்படுத்தப்படுகிறோம். சாலையை கடந்துதான் ஆக வேண்டும், சாலையில் வாகனத்தை ஓட்டித்தான் ஆக வேண்டும், சாலையில் வாகனங்களில் நாம் பயணித்துதான் ஆக வேண்டும். ஆகவே சாலையில் பயணிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் கவனமாக இருந்தால், சாலை விதிகளை சரியான முறையில் பின்பற்றினால் விபத்துகளை தடுக்க முடியும். அந்த விபத்துகளால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த லைஃப் சயின்ஸ் வாழ்க்கை கல்வியை நீங்கள் இந்த கல்லூரி நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் ஒரு கணம் சிந்திப்பதில் உண்மையாகவே வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் இன்றைய சமுதாயத்தை பாதிக்கின்ற மற்றொரு முக்கியமான பாதிப்பு சோசியல் மீடியா கிரைம்ஸ், ஆன்லைன் கிரைம்ஸ், சைபர் கிரைம்ஸ். இந்த சைபர் கிரைம்ஸ் உடைய குற்றங்கள் தமிழகத்தில் ஒரு நாளில் மட்டும் தமிழகம் முழுவதும் 13-15 கோடி ரூபாய் சைபர் அஃபென்ஸில் மக்கள் இழக்கிறார்கள். ஒரு வருடத்தில் இந்தியா முழுவதும் 20,000 கோடி ரூபாய்க்கு மேல் மக்கள் சைபர் அஃபென்சஸில் இந்த சைபர் குற்றங்களின் வாயிலாக இழக்கிறார்கள். பெரும்பாலான இழப்பு ஈடுகட்ட முடியாத இழப்பாக மாறிவிடுகிறது. பலர் தங்களுடைய வாழ்க்கையில் சம்பாதித்த அனைத்தையும் ஒரே இரவில் ஒரே நாளில் மொத்த பணத்தையும் இழந்து விடுவதை பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் சைபர் கிரைம்
குறித்த அறியாமை, ஆன்லைனில் பொருளீட்ட முடியும் என்ற ஒரு தவறான எண்ணம், ஆன்லைன் ஸ்கேம்ஸ் என்ன என்று தெரியாமல் அந்த பாதிப்புகளில் அகப்படுவது, இது குறித்தும் இந்த ஒரு கணம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். 5ஆம் வாரம் 6வது மாணவர்களிலிருந்து கல்லூரி மாணவர்கள் வரை, கல்லூரி பேராசிரியர் வரை, காவல்துறை அதிகாரிகள் வரை எல்லோரையும் பாதிக்கின்ற இந்த சைபர் கிரைம்ஸ் நம்முடைய சமுதாயத்தை சீரழிக்க வந்திருக்கின்ற ஒரு குற்றம். குற்றவாளி யார் என்று அறியாமல் மக்கள் தங்களுடைய பணங்களை இழந்து விடுகிறார்கள். அடுத்ததாக மிக முக்கிய பாதிப்பு இன்றைய சமுதாயத்தில் நாம் காண்பது இந்த போதைப் பொருள். போதை என்பது நர்காட்டிக் அஃபென்சஸ், கஞ்சா போன்ற போதை பொருள் மட்டுமல்ல, குடி பழக்கம் கூட ஒரு முக்கிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு தவறான நிகழ்வு. இந்த போதை பழக்கத்தை நாம் தவறு என்று உணர்ந்தால், அது ஒரு சமுதாயத்தை சீரழிக்க வருகிறது, குடும்பத்தை அழிக்க வருகிறது என்று உணர்ந்தால் நாம் அதை விட்டு தள்ளியே இருக்க முடியும். அந்த எண்ணத்தையும் இன்று ஒரு விதையாக உங்களுடைய மனதில் நாங்கள் இட்டு செல்ல ஆசைப்படுகிறோம். இதை முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 3 விதமான பாதிப்புகள் சமுதாயத்தை பாதிக்கின்றன: விபத்துக்கள், ஆன்லைன் கிரைம்ஸ் மற்றும் இந்த போதை பழக்கத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள். இந்த 3லிருந்தும் உங்களுக்கு இந்த மாணவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும், நீங்கள் சிறு வயதிலிருந்து இன்று விளைக்கப்படுகின்ற விதை உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் பாதையிடுகின்ற எண்ணமாக அமைய வேண்டும் என்று தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்பான இந்த ஏற்பாடை செய்திருக்கின்ற புளியந்தோப்பு டிசி, இந்த கல்லூரியுடைய தலைமை பிரின்சிபல் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், கல்லூரியுடைய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரியுடைய மாணவர்கள் மிகவும் திறமைசாலிகள் என்பதை பல்வேறு நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று நீங்கள் பெற்ற தகவல்களை உங்கள் மனதில், ஆழ் மனதில் இருத்தி உங்கள் வாழ்க்கை முழுவதும் அதை ஒரு உறுதியான எண்ணமாக, ஒரு தேவை மிகுந்த எண்ணமாக, உங்களை வழிநடத்தும் எண்ணமாக நீங்கள் இட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. பெரும்பூர் என்றாலே பெரிதாக இருக்கிறது என்பதை நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரும் தயவு கூர்ந்து கலந்து போக வேண்டாம். இப்பொழுது போதைக்கு எதிரானவன் என்கின்ற அந்த கருப்பொருள்ல ஒரு கையெழுத்து இயக்கம் நிகழ இருக்கிறது. தயவு கூர்ந்து மாணவர்கள் யாரும் கலைந்து செல்லாமல் இங்கு கூடிய 5000 மாணவர்களும் கையொப்பமிட்டு விட்டுவிட்டு நீங்கள் கலைந்து போகலாம். மாணவர்களின் அன்பான கனிவான கவனத்திற்கு ஒரு அறிவிப்பு ஒன்று இப்பொழுது நிகழ இருக்கிறது. அதை நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள். ஆன்லைன்ல போயிட்டு www.drugs போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து காவல்துறை சார்பாக எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த அம்பேத்கர் கலைக்கல்லூரியில் சுமார் 6000 மாணவர்கள் உள்ளடக்கிய பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருள் குறித்தும், விபத்துக்கள் குறித்தும், விபத்துக்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும், அதேபோல் இன்றைய சமுதாயத்தை பாதிக்கின்ற ஆன்லைன் மோசடிகள் குறித்தும் ஒரு விளக்கம்
இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை கல்லூரியில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கல்லூரியுடன் சேர்ந்து காவல்துறையும் இந்த முயற்சியில் ஈடுபட்டது பாராட்டுக்குரிய விஷயம். தொடர்ந்து விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே சமூகத்தை பாதிக்கின்ற குற்றங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு செய்தியுடன் இந்த முயற்சி தொடர்ந்து எல்லா பள்ளிகள் கல்லூரிகள் தொடர்ந்து இந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கும். கடந்த வாரம் 10 நாட்களுக்கு முன்னால் SRM கல்லூரியில் இதேபோல் ஒரு 3000 மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. மற்ற கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இந்த முயற்சி தொடரும். சார், தமிழக முதல்வர் போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு தனிப்படை ஒன்று கொண்டு வரப்பட்டது. அது எப்படி சார் போதைக்கு எதிராக எல்லா காவல்துறையும் எல்லா காவல் நிலையங்களும் உள்ள எல்லாருமே தனிப்படை மட்டுமல்ல தனிப்படையும் செயல்பட்டு வருகிறது. தனிப்படையுடன் இணைந்து எல்லா மட்டத்திலும் காவல்துறை அதிகாரிகள் காவல் நிலையங்களிலிருந்து உயரதிகாரிகள் வரை தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்து வருகிறோம். குற்றவாளிகளை கண்டறிந்து அந்த நெட்வொர்க் இருக்குது, குற்றவாளிகளுடைய மீதான குற்றவாளிகள் என்னென்ன செய்கிறார்கள். இப்போ சமீப காலத்தில் டேப்லெட்ஸ் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். அது எங்கேருந்து வருகிறது, குற்றவாளிகள் அது எந்த மாதிரி கடைபிடிக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அதையும் தடுப்பதற்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம். சார், இப்போ இந்த புறநகர் சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் ரேஸ் கலாச்சாரம். நன்றி, தேங்க்யூ.